படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூரிய பகவானுக்கும் கால்நடைகளுக்கும் உழவர்கள் நன்றி செலுத்தும் இந்த பொங்கல் திருநாளில் நமக்கு 3 நேர உணவிற்கும் உத்தரவாதம் அளிக்கும் விவசாயிகளுக்கு நாம் இன்று நன்றி செலுத்தி பொங்கல் திருநாளை கொண்டாடுவோம். பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் என்கிற பெருமையை கொண்டது. உழவுத் தொழிலுக்கு விழா எடுக்கும் மேன்மையை உலகுக்கு உணர்த்துவது, விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உள்ள உணர்வை வெளிப்படுத்துவது, உயிர் வாழ உணவளிக்கும் விவசாய தொழிலுக்கு நன்றி சொல்லுவது. இத்தகைய சிறப்பு கொண்ட பொங்கல் திருநாளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களால் கொண்டாடப்படுற ஒரு தனிப்பெரும் விழா. இது தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், வட அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ் அப்படின்னு தமிழர்கள் வாழ்கிற எல்லா நாட்டிலையுமே கொண்டாடுறாங்க. பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் முதன்மையாக கருதப்படுறது அரிசி. அந்த அரிசியை விளைவிக்க எதெல்லாம் நமக்கு உதவி செஞ்சுச்சோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற விதமாக தான் பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல் அன்னைக்கு புதுசாக விளைஞ்ச நெல்லை அறுவடை செஞ்சு அரிசியாக்கி பொங்கல் வச்சு இயற்கை தெய்வத்துக்கும் சூரியன், மாடு உட்பட நமக்கு உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறதுக்கு பேர் தான் பொங்கல். உழவர்களுக்கு உதவியாக உழைத்த கால்நடைகளுக்கும் விளைச்சல் தந்த நிலத்துக்கும் மரியாதை செய்கிறதுனால இந்த பொங்கல் விழாவை நன்றி விழா அப்படின்னும் சொல்கிறாங்க. பொங்கு அப்படின்ற சொல்லுக்கு கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் அப்படின்ற பொருள் இருக்குது. இந்த பொங்கல் திருநாளை 4 நாள் விழாவாக கொண்டாடிட்டுருக்கோம். முதல் நாள் போகி பொங்கல், 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆவது நாள் காணும் பொங்கலாக கொண்டாடிட்டுருக்கோம். பொங்கலோட துவக்கமாக நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுறோம். போகி அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற தத்துவம் தான் நம்ம மனசுக்கு வரும். இந்த நாளில் அதிகாலையிலேயே எழுந்து பழைய பாய், உடைந்த பானை, வேறு சில உபயோகமற்ற பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி தீயிட்டு கொளுத்துறத நம்ம பார்த்துருப்போம். அப்படி போகி அன்னைக்கு பழைய பொருட்களை மட்டும் தீயிட்டு கொளுத்தாம மன ரீதியான கசப்புகளையும் ஒழுக்கத்திற்கு கேடான விஷயங்களையும் தவறான எண்ணங்களையும் போக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தத்துவம். பழமையான துயரங்களை இந்த பண்டிகை அழித்து போக்குது அப்படிங்கிறனால இதை ஆரம்ப கட்டத்தில் போக்கி அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த சொல் நாளடைவில் மருவி போகி அப்படின்னு அழைக்கிறாங்க. போகியை ஒட்டி வீட்டுக்கு புதுசாக வண்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துறது வழக்கமாக இருக்குது. பொங்கல் திருநாளின் 2ஆவது நாள் தான் இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்படுது. உழவர்கள் ஆடி மாதம் நெல் விதைத்து மார்கழி மாத இறுதியில் அறுவடை செஞ்சு உழவின் பயனை தை முதல் நாள் கொண்டாடுற நாள் தான் இந்த தைப்பொங்கல். இந்த நாளில் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை உடுத்தி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவாங்க. சர்க்கரை பொங்கலோட வாழைப்பழம், வெற்றிலை, அவல், பொரி, கற்கண்டு, கரும்பு, மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சூரிய பகவானுக்கு படையல் வைப்பாங்க. பொங்கல் திருநாளின் 3ஆவது நாள் தான் இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறாங்க. இது பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகள் அடைக்கிற பட்டிக்கு பக்கத்தில், அதாவது மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துலேயே பொங்கல் வைக்கிறதுனால இதை பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாட்டு தொழுவத்தை சுத்தம் செஞ்சு கால்நடைகளை சுத்தம் செய்வாங்க. மாடுகளோட கொம்புகள் சீவப்பட்டு வர்ணம் பூசி கொம்பில் சலங்கை கட்டி விடுவாங்க. மாடுகளுக்கு திருநீறு பூசி குங்கும பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. மாட்டு தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி மாடுகளுக்கு கற்பூர தீபாராதனையும் காட்டுவாங்க. தென் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காளை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டும் இந்த நாளில் நடத்துவாங்க. காணும் பொங்கல் அப்படிங்கிறது பொங்கல் திருநாளில் 4ஆவது நாள் விழா. இது கன்னிப்பொங்கல், கணுப்பொங்கல் அப்படின்னும் சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அப்படின்ற பெயருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பண்டிகை அன்னைக்கு உற்றார், உறவினர், நண்பர்களை பார்க்கறது, பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறது போன்ற செயல்கள்லாம் செய்வாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர சாகச போட்டிகளையும் நடத்துவாங்க.
இத கனு பொங்கல் அல்லது கனி காணும் பொங்கல் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, தமிழ் கனிகளான முக்கனிகளோட, அதாவது மா, பலா, வாழையோட இன்னும் சில கனிகளையும், மலர்களையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது, அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறனால தான் இந்த கனி காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. இத கன்னிப் பொங்கல் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை. பொங்கல் பானை வைக்கும்போது, அதில புது மஞ்சள் கொத்து கட்டி, அதை எடுத்து வயசுல பெரிய 5 தீர்க்க சுமங்கலிகள் கையில கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க. அப்படி வாங்குன அந்த மஞ்சள கல்லுல இழைச்சு முகத்துல பூசிக்குவாங்க. அப்படி செய்யும்போது அந்த கன்னிப் பெண்கள் இளமையாகவும், வளமையாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனால தான் இது கன்னிப் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.